தூதுவளை இலை பறித்து எடுத்தாச்சு. அதை வச்சு ரசம் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, தூதுவளை ஒரு கைப்பிடி, பெருங்காயம், 10 பல் பூண்டு, 2 தக்காளி, கடலைப்பருப்பு கொஞ்சமாக, மிளகு சீரகம் அரைச்சது, 3 மிளகா, 5 சின்ன வெங்காயம் அரிஞ்சது, புளி எலுமிச்சை போல சைஸ் எடுத்துக்கிட்டேன் நான். இப்போது மிளகு சீரகம், பூண்டு, கடலைப்பருப்பு, இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதிலே நாம் தூதுவளையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். புளி, 2 தக்காளி, இது ரெண்டையும் நல்லா பிசுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசுக்கி எடுத்தாச்சு. இப்போ பாண்டல் எடுத்துக்கலாம். எண்ணெய் எடுத்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், காஞ்ச மிளகாய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தூதுவளையை சேர்த்திக்கலாம். தக்காளி புளியும் சேர்த்து கரைச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.